சுமோவின் குட்டி கதை முட்டாள் சிங்கம். வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு அழகிய மலை அடிவாரம் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் நிறைய ஆடுகள்லாம் போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப அந்த கிராமத்துக்கே வந்துடும். அப்படி சுதந்திரமாக மேய்ஞ்சிட்டு வர அந்த பகுதியில் மலை அடியில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில காட்டுக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வந்து தங்க ஆரம்பிச்சது. இந்த கூட்டமா ஆடுகள்லாம் வந்து மேய்ந்தத பார்த்து எந்த ஆடு தனியா வருதோ அந்த ஆடை வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மலைப்பகுதியில நம்ம ஹீரோ தனியா மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த சிங்கம், ஆடு நல்லா கொழு கொழுன்னு இருக்கு, இதை அடித்து சாப்பிட்டா 2 நாளைக்கு பத்தியே இருக்காது போலவே. இது பார்க்கறதுக்கு வேற நல்லா குழுன்னு இருக்கு, இது ருசியாக வேற இருக்கும் போல, இதை விடவே கூடாது. அப்படி சொல்லிக்கிட்டே ஆடை தாக்க ஆரம்பிச்சது. ஆடு உடனே அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சு. பா, தப்பிச்சோண்டா சாமி, இப்போ விநாயகன் தெரிஞ்சு நீ தப்பிச்சிருக்கலாம், அடுத்த முறை இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த சிங்கம் போயிடுச்சு. ஆடு தனியாக வந்து, இந்த சிங்கம் நம்ம கூட்டத்தையே அழிச்சிட்டு வருது, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனையே அது நிறைவேற்றவும் முடிவு செஞ்சிச்சு. ஆடு தனியாக சிங்கம் இருக்கிற குகைக்கு போச்சு. அப்போ பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு சிங்கம் வெளியே வந்து பார்த்துச்சு. என்ன வெளியே வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்து வெளியே எட்டி பார்த்துச்சு. அங்கே வித்தியாசமான விலங்கு விசித்திரமான குரலில் கர்ஜனையுடன் பேசிக்கிட்டு இருந்துச்சு. வித்தியாசமான விலங்கு, என்னை தீண்டினால் அனல் பறக்கும். நான் ஒரு நெருப்பு விலங்கு, என்னை தீண்டியவர்கள் இதுவரை யாரும் உயிர் பிழைத்ததில்லை அப்படின்னு சொல்லி கர்ஜனை இட்டது. இந்த இடத்தை நான் ஆக்கிரமித்து விட்டேன், உங்களில் யாராவது தைரியம் இருந்தால் என்னிடம் மோதி பாருங்கள், இல்லையெனில் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள், வீணாக உயிரை இழக்க நேரிடும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு விலங்கு கர்ஜனை இட்டு கொண்டிருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சிங்கம் ரொம்பவே பயந்துடுச்சு. இது என்ன புதுசா இருக்கே, இது நம்மளை கொன்னுடும் போலவே அப்படின்னு நினச்சி சிங்கம் பயத்துடனே இருந்துச்சு. சிங்கம் படுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சது. இது ரொம்ப வித்தியாசமான விலங்கா இருக்கே, இது நம்மளை கொன்னுடும் போலவே, அதனால் நம்ம இந்த இடத்த விட்டே போகிறது தான் நல்லது, நம்ம காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சது. இது பசிக்கும் போதெல்லாம் இந்த ஆடுங்களை வேட்டையாடி சாப்பிட்டோம், இந்த புது மிருகம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, என்னையே விரட்டி விட்டுடுச்சு அப்படி சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு சிங்கம் சோகமாக போயிடுச்சு. சிங்கம் காட்டுக்கே திரும்பி போனதுனால எல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக மேய்ஞ்சிட்டு திரும்ப தன்னுடைய கிராமத்துக்கே போக ஆரம்பிச்சுதுங்க. அந்த விசித்திரமான விலங்கு யாரு தெரியுமா? நம்ம ஹீரோ தான். எல்லாம் பாருங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சா போதுங்க, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நம்ம மீண்டுடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து அந்த சிங்கத்தையே முட்டாளாக்கிடுச்சு நம்ம ஹீரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் புத்திசாலித்தனமாக யோசித்து லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.